ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிச் கேமிங். நம்ம ஜிச் கேமிங்கில் ரேண்டம் கிரிக்கெட் தான் போட்டு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் போடுவாங்க நமக்கு தெரிஞ்ச மாதிரி முட்டை 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 என்ன வரும்? பங்கம் பண்ணிடுச்சுடா, பங்கம் பண்ணிடுச்சுடா, மொத்தத்தில் பங்கம் பண்ணிடுச்சு. அடுத்து சும்மா 100 போட்டுக்காங்க. 100 போட்டால் போலீஸ் வந்துருக்கோம். அதான் போலீஸே இல்லை, நமக்கு தான் இந்த ஓட்டுக்கோம். இதில் நம்ம நிறைய தடவை போலீஸ் நம்மளை கொடுத்துருவா. இது எனக்கு கம்பெனி ஃப்ராடு நம்ம இப்போ போலீஸ்காரை வச்சுட்டு என்ன பண்ண போகிறோம்? போலீஸ் ஸ்டேஷனில் தான் நம்ம இப்போ கலாட்டாவை பண்ண வேண்டியது. சவுண்டே செம்மையாக இருக்கு. நீங்கள் இப்போ கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ திருப்பிட்டு அப்படியே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போகணும். கொஞ்சம் யாரும் வழியில் வந்துடாதீங்கன்னா, எனக்கு கார் ஓட்ட தெரியாது. நானே இன்றைக்கி தான் வந்திருக்கேன். கார் எனக்கே ஓட்ட தெரியாது. நல்லா யாரும் வந்துடாதீங்க, அந்தளவு வந்துடாதீங்க ப்ளீஸ். வந்தீங்கன்னா இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது, அவ்வளோதான். ஏன்னா நம்ம இப்போ போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கோம். நம்மளும் போலீஸ் ஆகிட்டோமா? ஹலோ போலீஸ்கார், உங்களுக்கு தான் போலீஸே அடித்து தள்ளிட்டோம். இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இந்த கார் தான் இடிச்சிச்சு. இதுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை. சரி, இப்போ 100 போட்டோம். இப்போ அடுத்து என்ன போடலாம்? 100 போட்டால் போலீஸ் கார் தான் வரும். ஆனால் 400 போட்டால் போலீஸ் டாகே வரும். பக்கரியா 400 போட வந்தால் 4 போயாச்சு. 400 போட்டால் என்ன வச்சு காமெடி பண்ணுறாங்களா? 400 போட்டால் போலீஸ் கார் டாகு தானே வரும். இல்லைன்னா 600. இதுக்கு நீ முன்னாடியே வந்திருக்கலாம். கார் வந்தாலும் பரவாயில்ல. இந்த பைக்கு இது எங்கேயோ பார்த்துருக்கீங்க. கவாசாகி நிஞ்சா ZX-2R. போய்டுவா. கோச் இன்னும் பயிற்சி தேவைப்படும். சரி, இப்போ நம்ம டாகு மேலே தான் இப்போ நம்ம சாகசம் பண்ண போகிறோம். டாகு யார்? இனிமேல் நீ நான் சொல்லி இடத்துக்கு எல்லாத்தையும் நீ கூப்பிட்டு போகணும். இவ்வளோ மெதுவாக போகிறேன். விட்ட இந்த சேனல் முடிஞ்ச பிறகு தான் நீ என்ன கூப்பிட்டு போகல. நீங்கள் எங்கே போகிற? இதோ பாருங்க, எங்கே ரிவர்ஸ் கியரில் போகிறது? அதுவும் இப்போ நம்ம போலீஸ் ஸ்டேஷன். எனக்கு டாகோட கேரக்டரை மாற முடியுமானே ஒரு சந்தேகம். அதான் இப்போ நான் ஒரு மித்து உங்களுக்கு காட்டேன். நம்ம பார்த்துக்க எங்கேயாவது போகணும். சரி, இப்போ ஏதாவது டயல் பண்ணுவோம். அதில் யாரும் எங்கேயாவது போகலாம். என்ன டயல் பண்ண? 8 இவ்வளோ ரூபாய் நமக்கு இப்போ கிடச்சா எப்படி இருக்கும்? அது நான் உங்கள்கிட்ட சொல்லி ஒன்று மட்டும் சொல்ல மறந்துட்டேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு எல்லோரும் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சீட் கூட நீங்கள் மறக்காமல் கமெண்ட்லாம் பண்ணிவிடுங்க. வேணா நம்ம அதையும் ஒரு ட்ரை பண்ணி பார்த்துருவோம். இப்போ ஏதாவது ஒரு பெரிய பில்டிங்லேருந்து குதிக்கணும். ஆனால் இது ரியல் லைஃப்பில் மட்டும் ட்ரை பண்ணிடாதீங்க. அதுக்கடுத்து உங்கள் செல்ஃபை நீங்களே உங்களால் காப்பாற்ற முடியாது. இது கேம்னால நான் ட்ரை பண்ணேன். சரி, இப்போ அதுவும் இருக்குது. அந்த பில்டிங் மேலே போவோம். லேண்ட் பண்ணி தான் இனி எந்த கஷ்டமே. அதெல்லாம் வேண்டாம், இதெல்லாம் வேணாம். நம்ம இதுக்கு மேலே லேண்ட் பண்ணிடணும். கரெக்டாக லேண்ட் பண்ணி ஒன்றால் முடியும். அந்த நெஞ்சில் இவனுக்கு நான் இனி ஜேஜின்னு பேர வைக்க போகிறேன். ஜேஜி, 1 நாள் முடியும் ஜேஜி. ஃபஸ்ட் நம்ம இப்போ 600ன்னு போடணும். 600 400 400. சரி, இப்போ பக்கத்தில் இல்லை இருக்க ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, கண்ட்ரோல் பண்ணியது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. தள்ளி விடும்போது தள்ளி விடவே முடியலா? போச்சு, முடிஞ்சு.
செத்துட்டோம். ஓ, இப்போ நம்ம என்னென்னா திருப்பியும் முதலேருந்தே வந்துட்டோம். இதுலேயாவது நம்ம கரெக்டாக ஏதாவது ஆகாமல் இருக்கணும். ஸோ நம்ம எதில் போவோம்? நம்ம காரில் எங்கேயாவது போவோம். ஆனால் எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், எந்த ஊரில் போலீஸ் நம்ம இடித்த போலீஸ் வரணுமே. நம்ம ஊரில் மட்டும் போலீஸ் வந்து நம்மளை பிடிச்சிடுவாங்க. இதெல்லாம் சுத்தம். நமக்கு எங்கெல்லாம் போலீஸ் அடிக்க போகிறதில்ல. கண்ணை வச்சுட்டு யாரெல்லாம் போட போகிறோம். இதோ ஒருத்தன் போகிறான். சார் உங்கள்கிட்ட ஒரு இன்டர்வியூ எடுக்க போகிறோம். ரீச்சாக பல கோடி ரூபா கிடைக்கும். இருக்கு சார் உங்களுக்கு பல கோடி ரூபா கிடைக்கும். நீங்கள் நின்னீங்கன்னா பல கோடி ஓ, பல கோடிலாம் எவனுக்கு வேணும்? நீ வந்து தள்ளி போயா? எங்கே தள்ளி போயான்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கன்னெல்லாம் இருக்கு. ஷூட் பண்ணுறா. எங்கடா ஓடி போகிற? நமக்கு நான் உன்னை விட்டுருவேண்ணா. சொல்ல போலீஸ் கேஸ் வந்துட்டு அப்படிதான் நம்ம முடிச்சுட்டீங்க. போ, காரில் ஏறணும். இதுலேருந்து எஸ்கேப் ஆகிறது. இது எந்த சிக்கோன்னு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதாவது ஒரு சிக்கோன்னு ஞாபகம் வந்துடுது. இந்த காரு தான் எவ்வளோ ஸ்லோவாக போகுது. சீக்கோடு ஏதாவது ஒன்று ஞாபகம் வந்துடும் ப்ளீஸ். எங்கேயா நீங்கள் எல்லாம் வாரீங்க? GT5லேயே இதே மாதிரி தான். எல்லோரும் இந்த வீடியோவுக்கு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என்னதான் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். யாருமே இது வரைக்கும் நான் போட்டு வீடியோ எதுக்கும் லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணவே இல்லை. அதுதான் எனக்கு இருக்கே கவலையே. எங்கேருந்துலாம் நீங்கள் எல்லாம் வாரீங்க? அப்பா, எத்தனை போலீஸ்காரு! ஃபாஸ்ட்டாக இங்கே தப்புக்கணும். எவ்வளோ சீக்கிரம் முடியுதா? ஒரு ஸ்டாருக்கே எப்படி வரையலை. எப்படின்னா 3 ஸ்டாருன்னா சொல்லவே வேண்டாம். நம்மளும் முடிச்சு விட்டீங்க. போச்சு. அந்த வேலை இடித்தோம். நிறையா சாணாதான். யாரையா நீ தெளிப்போ போச்சு. அவ்வளோதான். எல்லாம் சுற்றி வளைச்சிட்டாங்க. வேற நம்மளை இன்னும் ஃபாலோ தான் பண்ணிட்டு இருக்காங்களா? பின்னாடி பாருங்க எத்தனை கார் என்ன அவங்க அயன் உமன் ஆஃப் இந்தியா இடித்ததுக்கே இப்படி போச்சு. சலியான்னு இருக்கிட்டீங்களேடா. என்ன கார் கருப்பாம்பூச்சிங்க இருக்க. ஓ, தேங்க்யூ சார் போலீஸ்கார். அந்த மாதிரி தான் எல்லா போலீஸும் இருக்கணும். திரும்ப போய் ஹெல்ப் பண்ணியாங்க பார்த்தீங்களா? கதவு சைடோட கதவு நம்ம கார். இனிமேல் நம்ம காரை நம்மளாலே பார்க்க முடியாது. அந்தளவு நம்மளே டேமேஜ் பண்ணிட்டோம். என்ன மாதிரியே கார் வச்சுருங்க. பின்ன நம்ம தானே கம்யூனிட்டி. நம்மள மாதிரி நிறைய கன்செப்ட்ஸ் இந்த ஊரில் இருக்குது. போச்சுரா கார். எங்கே போச்சு? மனுஷன் அடித்தது இப்படி போகுது. நம்ம போய் இதுவே இந்த பில்டிங் மேலே இடித்தோம். சொல்லவே வேண்டாம். சலியாக வரணும். வெடி ஃபாஸ்ட்டாக வெடி. என்ன இடிக்காமல் வெடிச்சிரு. எனக்கு இது வரைக்கும் சரி. அடுத்து நம்ம வேறு சீட் கோட் என்ன பார்க்கலாம்? 0015 இவாக்கம் பார்க்குறோம். R15. சரி, இதுக்கு ஒரு டாஸ்க் வைக்க போகிறேன். R1 போட்டால் ரேம்ப் 1 வரும்னு சொல்லியா? அதாச்சும் நம்ம டெஸ்ட் பண்ண பார்க்க போகிறோம். இது எவ்வளோ தூரம் இப்போ வருதுன்னு பார்க்க போகிறோம். R1 செம்ம. இப்போ ரேம்ப் வந்தாச்சு. இது கவாசிக். இது இப்போ நம்ம பார்த்தாச்சு. அடுத்து கவாசிக்கு நிஞ்சா H2R. அதுக்கு தான் பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக சாதம் முறுக்குனாலே செம்முன்னு சவுண்டு கேட்குது. உங்களே கேட்காதான் இருக்கும். இருங்க, நான் வால்யூம் கொஞ்சம் ஹை பண்ணேன். வால்யூம் ஹை பண்ண சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் ரேம்பை தப்பாக போட்டேன். இங்கே வேணால் பாருங்கள். என்னங்க எப்பட்றா ரேம்பில் யார் இது வேலை? அதுக்கு முன்னாடி கொண்டு போகிறேன். ரேம்ப் ஏதாவது பற்றி நான் இப்போ இந்த ரோட்டில் போடலான்னு நினைக்கிறேன். இந்த ரேம்புக்கானது தீர்வு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு வந்து நான் R1 போட்டால் போதும். இதே மாதிரி நான் இப்போ போட்டால் ரேம்ப் வந்துடும். R1 போட்டாச்சு. இப்போ வந்தாச்சு பார்த்தீங்களா? இப்போ நம்ம R15. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ R15 பைக்கை தான் விட போகிறோம். R15 1 நாள் முடியும். இவன் எவ்வளோ தூரம் தாண்டி நம்ம பார்த்து எடுத்து
கவாசிக்கு நிஞ்சா H2R, அதுக்கடுத்து கோஸ்ட் ரைடர். அது பறன்னு பறக்கும். தகு 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 தகு. நீங்கள் நான் ஏதாவது ராக்கி படத்தை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு கேட்டால் அது மட்டும்தான் இல்லை. எவனா அது காரை இதுக்குள்ள யாரு உனக்கு கண் இருக்காயா? எவனாவது ரேமு மேலே காரை கொண்டு வந்து வருவானா? வெளியே போக மாட்டான் போல இருக்கு. வேறு வழியே இல்லை. ரிவர்ஸில் போய் அவன் மேலே கோஸ்ட் ரைடர்னால் இடித்த உடனே இப்போ என்ன ஆகும்னு எனக்கு தெரியலை. ஃபஸ்ட்டு கோஸ்ட் ரைடர் நம்ம யூஸ் பண்ணுவோமா? ஃபஸ்ட்டு நம்ம இதையே யூஸ் பண்ணுவோம். இவன் எவ்வளோ ஸ்பீடாக போகிறோம் நம்ம பார்ப்போம். இவ்வளோ இதுலேருந்து நம்ம இப்போ தொடங்க போகிறோம். இவன் மேலே இடித்தா செம்ம. அங்கே போருங்க. இந்த இவ்வளோ வந்தாச்சு. இப்போ நம்ம கவாசிக்கு நிஞ்சா H2R பதிலாக கோஸ்ட் ரைடர் பார்ப்போம். இந்த கார் ஆகும் ட்ரை பண்ண போகிறோம். கார் பல்சர் வருது. சீட் கோடை மாற்றிட்டாங்களா? கூட பண்ணுவோம். வந்துடுச்சு. வா, ஆரம்பத்திலே எல்லாத்தையும் எரிச்சு விட்டுட்டு போகுது. செம்ம. அப்படின்னா இதுதான் ஜெயிக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, அந்த R15 நிலைமை. R15 போச்சுடா. R15 எதுவும் ஆகலை. பக்கத்துலேயே போடாதப்பா, சும்மாவே வெடிக்குது. அங்கே ஒருத்தன் காரை ஏற்றி நின்னாலா? அவனை இன்னைக்கு போய் பார்க்கணும். எங்கடா போனா? சே, தேடும் போது தான் ஒருத்தனை இந்த தெருவில் அது இருக்க மாட்டான். சரி, நாங்கள் இப்போ கோஸ்ட் ரைடர் பைக்கோட பார்ப்போம். கோஸ்ட் ரைடரு உன்னை பற்றி தான் நான் இப்போ புகழ்ந்து பேசினேன். என்னோட கார் பறக்குது. அம்மாடியா, செம்மையாக பிறகு R15 விட தூரமாகவே போயிட்டுல. செம்ம. ஆனால் இப்போ நான் பண்ண போகிறதே வேற. R15 பைக்கு செம்ம. நம்ம ஃபுல் ஸ்பீடில் அந்த கார் மேலே அடித்தோன்னா என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். கார் மேலே ஏறணும். செம்மையாக தகன்னு நிடுவோம். அம்மாடியே, ரோட்டில் போகிறவன் மேலெல்லாம் இடிக்க போகிறேன். ரேம்பு மாதிரி வச்சுருக்கான். வீலிங் பண்ணுது. இப்போ இந்த புகாட்டி மேலே இடிக்க போகிறேன். டன் டன் டன். அப்படி தாண்டா ஒன்றால் முடியும். பறக்குதே. பாரா. சரி, இனிமே தாண்டா இந்த காளியோட ஆட்டமே தொடங்கும். இனிமே தான் என்னோட ஆட்டமே தொடங்கும். என்ன பண்ண போற? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது அடுத்து ஒரே ஒரு சீட் கோட் தான் போட போகிறேன். இது வேறு ஒன்றும் இல்லை, எனக்கு ரொம்பவே பிடிச்சது. பஸ் தான் போட போகிறேன். இன்னும் ஹெல்மெட்டை கலத்தவே முடியலை. அப்படியே போய்டு. இப்போது பஸ்ஸில் சீட் கோட் மாட்டேங்குச்சு. ஞாபகம் வந்துருச்சு. 5959 அப்படி தான் நினைக்கிறேன். 5599. இப்போ கரெக்டு. நல்ல வேலை, இன்னும் ஒரு 5 முன்னாடி வச்சுருந்தோம். கோஸ்ட் ரைடர் பைக் இருக்குது. அது பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி விட்டுறோம். பஸ்ஸை ஆட்டோ இல்லை போது. நீ பஸ்ஸு ஆட்டோ இல்லை. என்ன சவுண்ட் அது? அச்சோ, கோஸ்ட் ரைடர் பைக்கை பின்னாடியே விட்டுட்டு வந்துட்டேனே. முடிஞ்சு. பின்னாடி வரவன் கதை முடிஞ்சு. சரி, நம்ம இப்போ இதுலேருந்து இறங்கலாம். இதை இறங்கிட்டு இவரையும் கொளுத்தி விட்டுற வேண்டியதான். எல்லார்கிட்டையும் கொளுத்தி விட்டுட்டு இவரை மட்டும் கொளுத்தி விடலைன்னா எப்படி?
இவரையும் கொளுத்தி விட்டுற வேண்டியதான். சாம இவரையும் கொளுத்தி விட்டுற வேண்டியதான். போ. 1 2 3 4 5 எப்படிரா முடிச்சுட்டீங்க போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பட் இந்த வீடியோவோட எண்டு வந்தாச்சு. மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.